அந்த 91க்கு பிறகு அவருடைய நடவடிக்கையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். இந்த வன்னிய மக்கள் அனைத்து அதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதற்கொண்டு மொத்தமாக கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தாங்க. பொருளாதாரம் வளர்ந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பொருளாதாரம் இங்கே போகக்கூடாது, அவனுக்கு போயிடக்கூடாது, அதுக்குள்ளே இவன் வந்துடக்கூடாது. ராமதாஸ் அவர்களை நம்பி அந்த கட்சிக்கு நீங்கள் சொத்துக்களை இழந்து, உறவுகளை இழந்து, நீங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா பல வழக்குகளை சிக்கி வீணாக போன தொண்டர்கள் இந்த வன்னியர்கள். ஆனால் எங்கள் மனவேதனைலாம் என்னென்னா, அப்படிப்பட்ட அந்த தலைவரிடம் ஒப்படைச்சதுக்கப்புறம் இப்போ பொருளாதார தளவு உயர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை கொண்டு வந்து பொன்குமார் வந்திருக்காருன்னா, பொன்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்காரு. வன்னிய மக்களால் மட்டுமே உருவான தலைவர் தான் அவர். 2006 மிகப்பெரிய பவரில் இருந்தாரா இல்லையா? எந்த குக்கிராமத்திலையும் எந்த அதிகாரி போனாலும் அவனை கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கடான்னு சொன்னாரா இல்லையா? இடஒதுக்கீடு என்பது ஏன்னு கேட்குற மக்கள் யார் இருக்கிறான்னா, நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்விகள் வரும். ராமதாஸும் அன்புமணியும் ஒரு பூகம்பத்தை கிளம்பி நம்ம 10.5 மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்னதனுடைய விளைவு அது எங்களுக்கு சரியில்லை என்றாலும் கூட நாங்களும் சரி முதல்ல 10.5 குடியா விதை என்னைக்கோ போட்டாச்சு. இன்னைக்கு அது மரமாக ஆயிட்டு என்ன தெரியாமல் அன்னைக்கு வன்னியன் கொண்டு தான் நான் விட்டுட்டேன், அப்புறம் தான் எனக்கு தெரிய வருதுன்னு அன்னைக்கு சீன்ராமுடின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸை பற்றி யார் பேசினாலும் யார் போனாலும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? மாடியிலேருந்து கீழே விழுவாங்க, கார் அடிக்கப்படும், நொறுக்கப்படும். கேள்விப்பட்டிருக்கீங்கள? உண்மைத்தன்மைகள் முழுவதுமாக வெளிவருகின்ற பொழுது, அதாவது ஒரு உண்மைத்தன்மை வெளிவருகின்ற பொழுது ஒரு குந்தளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க நடக்கும். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காங்கிரஸ் பிரமுகரும் சமூக நீதி சத்திரிய பேரவையின் மாநில இணை பொதுச் செயலாளர் SM குமார் நம்மளுடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பாமகவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையான பிரச்சனை பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. செய்திகளில் ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. அப்புறம் திரும்பி தைலாபுர தோட்டத்தில் ஒரு மீட்டிங்கு, பனையூர் பங்களாவில் ஒரு மீட்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரே மாவட்ட செயலாளர் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சு ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னதான் அங்கே பிரச்சனை? இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை வரக்கான முக்கிய காரணம் என்ன? முகுந்தனை ஏன் ராமதாஸ் இப்போ நிறுத்துறாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அது எதுக்காக சார்? அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் 80 சங்கத்தை தொடங்கினாங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அவர் நம்பினாங்க. நீங்கள் 80களில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவர். சரி, இந்த சமுதாயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காரே, அவரை பயன்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போய் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எல்லாரும் ஒப்படைச்சாங்க. சரியா? ஆனால் ஒப்படைச்ச உடனே அவர் 90 வரைகளில் எனக்கு ஓரளவுக்கு 89 வரை 90 வரைக்கும் ஓரளவுக்கு அவர் உண்மையாக இருந்தார். இந்த மக்களும் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. அது உண்மை, அது மாற்றுக்கிறது கிடையாது. மிகப்பெரிய ஆளுமையும் கூட, அதுலேயும் மாற்றுக்கிறது எங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த 91க்கு பிறகு அவருடைய நடவடிக்கையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். அது எல்லாருக்கும் தெரியும். திருப்பி நம்ம அதை சொல்கிறதுனால ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. அவர் என்ன அந்த 5 அம்ச சத்தியம்லாம் பண்ணார்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் மீறினது அப்போ தெரியும். மீறினது மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்த வன்னிய மக்கள் அனைத்து அதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதற்கொண்டு மொத்தமாக கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தாங்க. எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இவர் தான் இந்த சமூகத்தை கட்டி காப்பார், முழு நம்பிக்கை இருந்தது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் இவர் என்ன நாளடைவில் பண்ணார்னா, இந்த சமூகம் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. எது? ஆனால் அவரை பார்த்தீங்களா, இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மட்டும் இல்லை, அவரை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் அவர் வந்துட்டார். இப்போ சண்டைன்னு சொல்கிறீங்கள, அந்த பொருளாதாரம் வளர்ந்தது தான். பொருளாதாரம் வளர்ந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பொருளாதாரம் இங்கே போகக்கூடாது, அவனுக்கு போயிடக்கூடாது, அதுக்குள்ளே இவன் வந்துடக்கூடாது, இப்படி போட்டிகளில் தான் இந்த பிரச்சனையே இப்போ வருது. ஆனால் பாதிக்கப்படுறது யார்? வன்னிய மக்கள், அவரை சார்ந்த தொண்டர்கள். வன்னிய மக்கள்னாவே அந்த சொந்த தொண்டர்கள் இருக்காங்க. அந்த கட்சியில் நம்பி வந்த இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி சொத்து சுகத்தில் இழந்து அந்த கட்சியில், எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தங்க. அதாவது ராமதாஸ் அவர்களை நம்பி அந்த கட்சிக்கு நீங்கள் சொத்துக்களை இழந்து, உறவுகளை இழந்து, நீங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா பல வழக்குகளை சிக்கி வீணாக போன தொண்டர்கள் இந்த வன்னியர்கள். அவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளானாங்கன்னு அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுலாம் சில பேரில் அவரை தாறுமாறாக பேசுவாங்க. ஆனால் நாங்கள் அதை விரும்புறதில்லை.
எங்கள் சமூக நீதி சத்திரிய பேருடைய தலைவர் பொன்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவரை எப்பவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் ஏதாவது விட்டுட்டு போன பணியை மட்டும் நம்ம செய்வோம், அவரை பற்றி அடுத்தவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேச வேண்டான்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர். ஆனால் எங்கள் மனவேதனைலாம் என்னென்னா, அப்படிப்பட்ட அந்த தலைவரிடம் ஒப்படைச்சதுக்கப்புறம் இப்போ பொருளாதார தலைவர் உயர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை கொண்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ பேருடைய தொண்டனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது வந்து வருத்தம் அளிக்கிறது எங்களுக்கு. இப்போ பிள்ளைக்கும் நடக்குது, அப்பாவுக்கும் நடக்குது. தாங்கட்சி நான் கொண்டு வந்த கட்சின்னு சொல்கிறாரு. ஆமாம், இஷ்டம் இருந்தால் இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிறாரு. இது அவர் கொண்டு வந்த கட்சியெலாம் கிடையாதுங்க. நீங்கள் 1952 நம்ம ராமசாமி கிடையாது. அது என்னோட கட்சின்னு சொல்கிறதுக்கு ராமதாஸ் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வன்னியர்கள் இல்லைன்னா அந்த பாமகங்கிற கட்சியே கிடையாதுல்ல. ஒரு சமூகத்தின் பின்னால் மறைந்திருந்து வளர்ந்த கட்சி தானே பாமக. உண்மைதான். அந்த சமூகம் அவரை நம்பிச்சு இல்லை, அந்த சமூகம் அவரை நம்பிச்சு. அதான் சொல்கிறேன், 90 வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஆளுமை தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது எங்களுக்கு. அதுக்கு மேலே இவர் பொருளாதாரத்தை வளர்த்ததனுடைய விளைவுகள், இவர் மோசமான மாறி மாறி கூட்டணி வைக்கிறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. அதாவது அரசியலில் அது வந்து சகஜம். அதாவது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு உண்டானதுக்காக நம்ம மாறி மாறி வைக்கிறாரு. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. பல நண்பர்கள் அதை சொல்லுவாங்க, மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு, மாறி மாறி பொட்டி வாங்கிறாரு, இது இருக்குது. ஆனால் மாறி மாறி வைக்கிறாருன்னா அவர் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அந்த கட்சியின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு தான் அது. அப்படி தான் நம்ம நினைக்கணும். அதனால் அதில் எந்த குறைகளும் கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்கு அவர் எதுவும் செய்யலைன்றது தான் இப்போ எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மக்களுக்கு என்ன செஞ்சார்? இந்த மக்கள் இன்னும் அப்படியே தானே இருக்காங்க. ஒன்று சில கூட்டு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் பக்கத்தில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ரயிலெல்லாம் மறித்து அடித்து அது ஒரு சம்பவம். சரிங்க, இவர் என்னன்னா முதல்ல இருந்த தலைவர்களும் இவர் 90 வரைக்கும் இருந்த அந்த ஒற்றுமையெல்லாம் ஒன்று. என்னென்னா, இந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனை, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது. இப்போ எது அவர் செஞ்சாலும் என்னென்னா, அவருடைய கட்சியை கொண்டு வந்து ஏதாவது பேரம் பேசி என்னுடைய பவரை காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு அவர் பொருளாதாரத்தில் வளரணுன்ற ஒரு நோக்கம் வந்துருச்சு. அதுதான் உண்மை. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அத்தனை பேர் என் அண்ணன் தம்பி தான், வெளியால் கிடையாது. சார், இப்போ எவ்வளோ சொத்து இருக்கும், எத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு? நம்ம என்ன கணக்கு போட்டால் பார்க்க முடியும்? இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். அதாவது வன்னியர்களுக்கு எதுவும் செய்யலை, கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கு எதுவும் செய்யலை, தன்னுடைய குடும்பத்தை சுற்றி ஒரு பொருளாதாரத்தை வளர்க்குறாரு அப்படின்னா இவர்கள் மூலியமாக தானே இந்த பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைச்சது. அதனால தான் அவங்கள வந்து ஏமாத்திட்டு இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். இப்போவும் வந்து பாருங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த வன்னியர் சமூகத்திலையும் பாமகவிலையும் சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லைங்க, பாவம். ஏன் ராமதாஸை எதிர்க்க சூடு சொரணை இல்லை என்றது வந்து வன்னியருக்கு அப்படிலாம் இல்லை. சூடு சொரணைலாம் இல்லை. ஏன் ராமதாஸை எதிர்க்க மாட்டாங்க? சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னா திரும்பி ஏன் ராமதாஸுக்கு பின்னாடி வந்து இத்தனை மக்களும் நிற்க வேணும்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ராமதாஸை வந்தது இன்னைக்கு இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் கெட்டது செய்கிறாருன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை அமைப்புகள் முளைச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்திருக்காது. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கண்டிருக்க மாட்டீங்க. இத்தனை அமைப்பு வர காரணம் என்ன? அவர் சரியில்லை அப்படின்றது தான். நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அமைப்பையும் வளர விட மாட்டார் அவர். உங்களுக்கு தெரியும், முளையிலே கிள்ளி போட்டக்கூடியவர். அப்படி தான் ஒரு கட்டமைப்பை வச்சுருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த கட்டமைப்பு வந்து பலமாயிடுச்சு. அவனுக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி எல்லோரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆள் வந்துட்டானா, இப்போ பொன்குமார் வந்திருக்காருன்னா, பொன்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறார். பிரபலமாக ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அதாவதுங்க, யாருமே குடும்பம்னு ஒன்று இருந்தால் அப்பாவை நினைக்கணும், தாத்தாவை நினைக்கணும். ஒரு குடும்பத்தில் அவங்கள வணங்கணும் இல்லையா? அந்த மாதிரி இன்ன வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளம் காமிச்சிருப்பாரா? இப்போ தலித் மக்கள் இருக்காருங்க, அவங்களுக்கு அம்பேத்கர் என்ற மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் எல்லாருக்குமான தலைவர் தான் எது. ஆனால் இருக்காங்க, தலித் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. நாடாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை கொண்டாடுறாங்க, முக்குளத்தூர்லாம் முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறாங்க. எவ்வளோ பெரிய சமூகம், அந்நிய சமூகம். ஏதாவது ஒரு அடையாளத்தை காமிச்சிருப்பாரா? ஏன் அனாதையாக விட்டுருக்காரு? ஏங்க, ஜெய்பீம் படத்தில் தீச்சட்டி காமிச்சாரு சார்? இல்லைங்க, அதாவதுங்க, அது தீச்சட்டியை காமிச்சது வந்து அவர் காமிக்கல. எப்பயுமே ராமதாஸும் சரி பாமகவும் சரி சர்ச்சைகளோட தான் சுற்றிட்டே இருக்கு தொடர்ந்து. யார் பாமகவும் ராமதாஸும் சொல்கிறேன். சர்ச்சைகள் இருக்குன்னாக்கா அதாங்க இந்த குளறுபடியாக என்னன்னாக்கா, இந்த அவரை பொறுத்த வரைக்கும் வளர்ந்தது எல்லாமே எங்கள் மக்களுங்க, வன்னிய மக்களை வச்சு வளர்ந்த ஒரு தலைவர் வருங்க. பல பேர் இன்றைக்கி தலைவராக இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போய் தான் தலைவராக வந்திருப்பாங்க. வன்னிய மக்களால் மட்டுமே உருவான தலைவர் தான் அவர். அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவானவன் நான் வன்னியம் இல்லைன்னு விழுந்தாங்க, மறுபடியும் தூக்கி பிடிச்சாங்களா இல்லையா? அன்புமணிக்கு பிடிக்காம என்னெல்லாம் சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும். விழுந்துதா?
ஐயோ நம்ம இதை விட்டால் நம்ம மேலே வர முடியாது, மறுபடியும் வன்னிய மக்களை வன்னியர்களுக்காக நாங்கன்றதை மறுபடியும் அவங்க கொடிபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே பொருளாதாரத்தை எப்படி பங்கிடுவது, இதுதான். இவன் வந்தால் இது போயிடும். இப்போ அதுக்காகவே அவங்க கட்சி நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி, இப்போ உள்ள வந்து இப்போ ஜிகே மணி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஒரு அதாவது முதற்கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க, இவங்களாம் வந்து எதிர்க்க மாட்டாங்களா சார் அவங்களா? இல்லை அடிமைத்தனம் போல தான் இன்னும் இருக்காங்களா? ராமதாஸுக்கு நம்ம அடிமையாக இருந்துக்கலாம், அன்புமணிக்கு அடிமையாக சொல்கிறேன், இப்போ முகுதனுக்குமே அடிமையாக இருந்துக்கலாம்னு அந்த அடிப்படையில் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, அடிமையாகவே இருந்துக்கலாம். எல்லாரும் உண்மை. அதில் மாற்று கருத்து என்ன? மாற்று கருத்துன்ற ஏங்க செய்கிறது தப்புன்னு தெரியுது, இந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யலைன்றது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அப்பத்துலேருந்து 20% அவர் தானே வாங்கி கொடுத்தாரு, அவர் தானே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் செஞ்சு நீங்கள் தனி ஒதுக்கீடு தானே கேட்டிருந்தீங்க 20%. கலைஞர் என்ன செஞ்சார்? 108 ஜாதிக்கு சேர்த்து தான் கொடுத்தாரு. எவ்வளவு? 20 விழுக்காடு நீங்கள் பிரிச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, நீங்கள் அதில் கலைஞர் எப்போ கொடுத்தாரு? அவர் கொடுத்தது என்ன? 89 வருஷத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொடுத்தது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க பவர்ஃபுல்லாக இருந்தது எப்போ தெரியுங்களா? 2006 மிகப்பெரிய பவரில் இருந்தாரா இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த குக்கிராமத்திலையும் வந்து எந்த அதிகாரி போனாலும் அவனை கட்டி வச்சு சவுக்கால அடிங்கடான்னு சொன்னாரா இல்லையா? இந்த அரசாங்கம் கூட கேட்கல, அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அவர் ஏன் கூட கேட்கல. அவ்வளோ பெரிய பவர் இருந்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்னைக்கு திமுக மைனாரிட்டி அரசு, இவங்களுடைய ஒத்துழைப்பில் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு கேட்டார் அவர் 10.5 கேட்டுக்கலாம்ல அன்னைக்கு? அப்போ சாதகமாக இருந்திருக்குமே. என்ன சாதகம் இல்லைங்க, அன்னைக்கு அவரெல்லாம் கேட்டால் கலைஞர் எதை வேணாலும் கொடுப்பாருங்க. நீ ஏன் கேட்கல? நான் கேட்குறேன். எனக்கு வருத்தம் என்னன்னா, இதே ராமதாஸ் 2006 மைனாரிட்டி அரசா திமுக இருக்கும்போது அவங்க ஆட்சி ஆடுறதுக்கு நீங்க துணை போனீங்களா இல்லையா? அன்னைக்கு மத்தியிலையும் பவருங்க, மத்தியிலையும் பவர். அன்புமணி அன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை மந்திரி. அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் மத்திய அரசாங்கம் கேட்கக்கூடிய ஒரு சூழல். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கலைஞர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. கேட்டிங்களா? நான் கேட்குறேன், ராமதாஸ் கேட்டாரா? இன்னைக்கு எனக்கெல்லாம் கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அடக்கி வச்சுட்டு இருக்கோங்க, நாங்கள் அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம், எங்களால் முடியலை. நாங்களும் பல பெரிய கட்சிகளில் பொறுப்பில் இருந்தால் கூட அந்த சமூகம் வந்து அவர் நல்லா கட்டிக்கணும்னு நாங்கள் இதில் வர வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு. இந்த மாதிரி வீணா போகும்போது கோவம் வருதா இல்லையா? சரி, இப்போ தேர்தல் நெருங்கிட்டாலே வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அன்புமணி ரெடியாக இருப்பார். ஆமாம், இவ்வளோ ஒரு மாநாடோ இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா அந்த தேர்தலில் வந்து சீட்டு வாங்குறதுக்கு அந்த மாதிரி மோட்டிவுக்காக அவர் பண்ணுவார். சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது, வன்னியர் சமூக மக்கள் வந்து தெளிவடைஞ்சு பாமக வந்து இப்போ அழிவு பாதைக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அழிவு பாதைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு கட்சியும் வந்து கட்டமைப்பு வந்துச்சுனாக்கா அழிவு பாதைக்கு போகாது. ஆனால் இவங்க போக வச்சிருவாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. பட் இவங்களுடைய சண்டையில் அது போயிடும். ஏன் போகும்னா, இப்போ அடுத்தது தலைவர்கள் வந்துட்டாங்க. இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து பொன்குமார் போன்ற தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க. எந்த வித பிரதிபலனும் இல்லாத தலைவர்கள் இன்றைக்கி வர்றது. ஏன்னா 50 வருஷ காலமாக வந்து தொழிலாளர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், பல முதலமைச்சர்களோட நெருங்கி பழகக்கூடிய தலைவர் தான் பொன்குமார் வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இனிமேல்லாம் வந்து சமுதாயம் வந்து அவருக்கு எதுவும் பண்ணுற அவசியம்லாம் இல்லை. இப்போ பொன்குமார் எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டாரா பாமகவை? ஏங்க என்னைக்கு அமைப்பு கட்டினார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதிர்க்கிறது தான். இது என்ன அர்த்தம்? இல்லை, ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் செயல்பாடுகள் இல்லையே சார். இப்போ இந்த சம்பவத்தில் தானே நீங்கள் முன்னின்று வன்னிய சமுதாய மக்களை அரவணைச்சு ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்கணும்ல? இல்லை, இன்னைக்கு நாங்கள் எல்லா மாவட்டம் ஒரு வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் அவர் ஒரு பக்கம் தனியாக கத்திட்டு இருக்காருல்ல, அவர் அரவணைக்கலாம்ல? இல்லை, வாழ்வுரிமை கட்சி வந்து அவர் தமிழர்களுக்காக நானும் சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. எது நான் தமிழர் எல்லாரும் சேர்ந்து அவர் போயிட்டு இருக்காரு. இந்த வன்னிய சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஒரு தலைவர் வந்திருக்காருன்னா எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் வந்திருக்கிறது பொன்குமார் தான். அதான் என்ன செய்ய போறீங்க உங்க சமுதாயம்? இன்னைக்கு எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய புகழ பாடிட்டு இருக்கோம். அதன் மூலியமா என்ன பண்றோம்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வன்னியர்களும் ஒருங்கிணைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை சார், அது சாத்தியமான்னு நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 80 வந்து ஒப்படைக்கும் போது இந்த அளவுக்கு வரும்ன்றது சாத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, அது ஒரு கட்டமைப்பு கீழே தானே வந்துச்சு. நம்ம வன்னியருக்கு ராமதாஸ் தான் ஐயா தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துச்சு. அதனால எல்லாமே ஒன்றிணைந்தீங்க. இப்போ அவரை எதிர்த்து நீங்கள் சில விஷயங்களை பண்ணாதானே உங்களுடைய கட்டமைப்பு கீழே சில நபர்கள் வருவாங்க. உண்மை, அதுக்குண்டான தருணங்கள் வந்துட்டு இருக்குது.
எது அதற்குண்டான தருணங்கள் கைகூடிட்டு இருக்குது. ம். நாங்களும் அமைப்பு எப்போ இப்போ ராமதாஸை பத்தி வெட்ட வெளிச்சமா இன்னும் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, வெளிப்படையா என்ன அறிவிக்க போறீங்க? வெளிப்படையாக வர்றதுக்கு இப்போ முதல்ல நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்க, ம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன். எது முதல் ராமதாஸ் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு, இவ்வளவு சொத்து இது சேர்த்திருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மக்களுக்கு இது செய்யல அது செய்யலைங்கிற வெளிப்படையா நீங்க எப்போ சொல்ல போறீங்க? இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் செஞ்சுட்டு வரோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நிற்கிறோம். என்னென்னா, வன்னியர்களை வந்து பிரிவினை பண்ணக்கூடாது. அவர் செய்கிற தவறு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை நம்ம செய்யணுன்ற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். மாற்று ஏற்பாடுகள் அது வந்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்குறோம். அதனால் இப்போ தலைவர் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. திமுகவும் இருக்கட்டும், அதிமுகவும் இருக்கட்டும், 2 கட்சிகளுமே வந்து எங்கள் வன்னியர்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லைன்ற வருத்தம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை வன்னியர் மனசுலையும் வந்துருச்சு. நீங்கள் அன்னைக்கு 10.5 அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் அப்படின்றது கூட அந்த அரசியலுடைய நோக்கத்துக்காக அன்னைக்கு எலெக்ஷன் நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்காக கொடுத்ததாக தான் நாங்கள் கருதுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு குரல் கொடுத்தாரு அவர். நான் தெரியாமல் கேட்குறேன், வட மாவட்டங்கள் முழுவதும் கணிசமான வாக்கு வாங்கினார்ல எடப்பாடி பழனிசாமி. வன்னியர் ஓட்டு போடாமல் அவர் வந்துட்டார், அவ்வளோ தொகுதி வந்தார்ல. கொடுத்தது 10.5 அவர் தானே கொடுத்தாரு. ஒரு நாளாவது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இந்த அரசு கொடுத்தே ஆக வேண்டும், என்னைக்காவது வேகமாக குரல் கொடுத்தாரா? எப்படி எப்படி அது ஒரு ஒரு அதான ஒரு பேச்சுக்கு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. எது இந்த இடஒதுக்கீடுங்கிறது பேச்சுக்கு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ராமதாஸ் தான் அதை முன்னிருந்து அதை தயார் பண்ணாருன்னா அந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க தானே ஆர்வமா எடுத்துருக்கணும். 2 பேருமே திட்டம் போட்டாங்கன்றதான் வெளிச்சமாயிட்டு சொல்ல வரேன். அதனாலதான் நாங்க சொல்றோம் ராமதாஸ் செஞ்சது தப்புன்னு சொல்றோம். ஏங்க நான் என்ன சொல்ல வரேன், அன்னைக்கு நீங்க இதே எடப்பாடி பழனிசாமி தூக்கி பேசணும்ல, அதுக்கப்புறம் என்ன பேசுறேன்? இல்ல அது வந்து அவரு இப்படிதான் பண்ணாரு. இது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு சம்பந்தமா சில வன்னியர் சமுதாய மக்கள், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கேட்குற மக்களும் இருக்காங்கல்ல. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இடஒதுக்கீடு என்பது வந்து ஏன்னு கேட்குற மக்கள் யார் இருக்கிறான்னா, நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்விகள் வரும். இல்லை அதுதான் முன் வைக்கிறாங்க அவங்க. முன் வைய அப்பா நம்ம வன்னியர்ப்பா, நமக்கு இடஒதுக்கீடு வேணாப்பா அப்படிங்கிற மக்கள் கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு என்பது சத்திரிய பேரவை சார்பாக முன்வைக்கிறது ஒன்று தான். 10.5 என்பது எங்களுக்கு உகந்தது அல்ல. எங்களுக்கு என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து எல்லா சாதியினரும் என்ன அளவுகள் இருக்கிறார்களோ அந்தந்த மாவட்ட வாயிலாக அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் 10.5 விழுக்காடுன்றதை வந்து நீங்கள் ராமதாஸும் அன்புமணியும் ஒரு பூகத்துவத்தை கிளம்பி நம்ம 10.5 மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்னதனுடைய விளைவு அது எங்களுக்கு சரியில்லை என்றாலும் கூட நாங்களும் சரி முதல்ல 10.5 குடியா எது அப்படின்ற எண்ணத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது என்னன்னு. இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்க அப்படின்னா இப்போ வன்னியருக்குள்ள உட்பிரிவுகள் ஏதாவது இருக்கா சார்? வன்னியருக்குள்ள நிறைய இப்போ உட்பிரிவுலாம் இல்லை, வன்னியக்குள்ள சத்திரிகள் தான் எல்லாமே. அது பட்டங்கள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க கவுண்டர் சொல்லி நீங்க கேட்க இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சா மற்ற எல்லா சமுதாயமும் கேட்க கொடுங்கன்ற. ஏங்க 100 விழுக்காடு வச்சிருக்கீங்கல்ல, இருக்கா இல்லையா? அப்போ பொதுவா எப்படி சார், பொதுவானவர்களுக்கு எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் சார்? அவங்களுக்கு உண்டானது. பொதுவானவர்கள்லாம் யார் எங்க இருந்து வராங்க? இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ அவங்க கொடுத்துட்டாங்களே. இல்ல எவ்வளவு சார் கொடுத்தாங்க? எவ்வளவு நீங்க பாருங்க, இஸ்லாமியர் கணக்கு 3% சார். யாரு 3%? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்ககிட்ட நான் சொன்னது என்ன, எல்லாத்தையும் நான் என்ன கேட்கிறேன், தலித் மக்கள் இருக்காங்க, தலித்தை சேர்ந்த அமைப்புகள் இருக்காங்க, இருக்குங்க, கவுண்டர்கள் இருக்காங்க, கவுண்டர்களை சேர்ந்த உட்பிரிவுகள் இருக்கு, முக்குளத்தர் இருக்காங்க, முக்குளத்திற்கு சேர்ந்த உட்பிரிவு இருக்கு. இப்போ வன்னியருக்கு மட்டும் கொடுத்தா அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதுவும் தான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல நீங்க கணக்கெடுப்பு எடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, யார் மனசும் புண்பட வேண்டாம். சாதி வாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே 10 வருஷம் முன்னாடி எடுத்தாங்க இல்லைங்க, ஆங்கிலேயன் காலத்துல எடுத்ததுங்க. அது எடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு எடுத்திருக்காங்களா? எடுத்தா உண்மை தெரியுதுங்க. எடுத்தா நாங்களும் என்ன பண்ண போறோம்? எது அப்ப எல்லாம் தெரிஞ்சல யார் யார் கிறிஸ்டின் எவ்வளவு இருக்காங்க, முஸ்லீம் எவ்வளவு இருக்காங்க, எடுங்க. என்ன எல்லாரும் எடுங்கன்னு தான் சொல்றோம், எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அதானே எங்களுக்கு வருத்தம். இப்ப நாங்க இந்த அரசு கூட என்ன கேட்கிறோம், சாதி வாரி கணக்கெடுப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும், நாங்க ஏன்னா அது சென்சஸ் எடுக்க போறாங்க. நாங்க கேட்கறது வந்து நினைச்சா ஒரே மாசத்துல எடுத்து முடிச்சிடலாங்க அரசாங்கம் நினைச்சா. ஏன் இல்லை? என்ன இல்லை அவங்ககிட்ட? எல்லாமே இருக்கு. அதுதானே நாங்க கேட்கிறோம். இப்ப அந்த பிரச்சனை நீங்க வச்சுட்டீங்கன்னாக்கா அவனுக்கு உண்டான அந்த இது சலுகை கிடைச்சிரும்ல. இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க கொண்டு வந்துட்டீங்க, அதை நீங்க சரிப்படுத்துங்கன்னு நாங்க கேட்கறோம். சரி, இப்போ அந்த ராமதாஸ் அறிவிச்ச முகுந்தன் வந்து யாரு சார்? அவர் வந்து அன்புமணிக்கு வந்து எதிராக செயல்படுவாருன்னு அன்புமணிக்கு பயம் வந்துருச்சு. என்ன பொறுத்த அவர் உண்மையான வன்னியரா அப்படிங்கிற கேள்விலாம் வருது. இல்லை, ஏன்னா யாரு உண்மையான வன்னியரா? முகுந்தன் மட்டும். ஏன்னா அதாவதுங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, அன்புமணியும் ராமதாஸும் வன்னியரே இல்லைன்னு ஒரு சைடு பிரச்சாரம் போயிட்டு. அதாவதுங்க, விதை என்னைக்கோ போட்டாச்சு, இன்னைக்கு அது மரமாயிட்டு இன்னைக்கு பல கிளைகளாக பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த எந்த விதை எங்கே வருதோ அந்த விதை தான் எல்லாம்.
ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்திருக்கு, வன்னியர்ன்ற ஒரு போர்வை வந்தாச்சு, எல்லாரும் வன்னியர்களாக மாறியாச்சு, அதுக்குண்டான கட்டமைப்பு எல்லாம் மாறி போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், வன்னியர் மக்கள் உங்களை நம்புறாங்கல்ல, வன்னியர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இல்லை சார், இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, ஒரு தலைவர் சொன்னார் CN ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு, ராமதாஸை வன்னியரே கிடையாது, அவர் எப்படி என் சமுதாயத்துக்கு செய்வாருங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாருல்ல. சரி, இதை வந்து CN ராமமூர்த்தி எப்போ சொல்கிறாரு? இப்போ சமீபத்தில் சொல்கிறார். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் நான் சொல்றது, அவரு கட்சி தொடங்கும் போது கூட இருந்தேன்னு சொல்றாருல, நான் தான் பேச வச்சேன்னாருல, சொல்றாரா இல்லையா? CN ராமமூர்த்தி ஏங்க நான் தாங்க பேச வச்சேன், நான் தாங்க கொண்டு வந்தேன்னு சொன்னது யாரு? வன்னியர்லன்னு தெரியுது இல்ல, நீ ஏன் கொண்டு வந்த? நான் கேட்கறேன். இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட உண்மையாகவே கேட்குறேன், அவர் வன்னியர் இல்லை. நான் என்ன கேட்கறேன், இன்னைக்கு ராமதாஸ் வன்னியர் இல்லைன்னு அவர் சொல்றாருல்ல, அன்னைக்கு நீங்க தானே பேச வச்சீங்க, வன்னியர் தானே கொண்டு வந்தீங்க, நீங்க கொண்டு வந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு தெரியுமா தெரியாதா? ஒருவேளை ஏமாத்திட்டாரா ராமதாஸ்? அது அவரு தான் சொல்லணும். யாரு? CN ராமமூர்த்தி தான் சொல்லணும். என்ன தெரியாம அன்னைக்கு வன்னியர்னு கொண்டு தான் நான் விட்டுட்டேன், அப்புறம் தான் எனக்கு தெரிய வருதுன்னு அன்னைக்கு CN ராமமூர்த்தி சொல்லுவோம். இல்ல, உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியும்? எங்களுடைய பார்வையில் முடியும். வன்னியர் சமுதாய மக்களுக்கு பண்ணல, சமுதாயத்துக்கு பண்ணல, சமுதாயத்துல கட்சியில இருக்கக்கூடிய மக்களுக்கு பண்ணல, தர்மபுரியில ஒரே ஒரு சீட்டு வாங்கினாங்க, அதுவும் குடும்பத்துல மனைவிக்கு கொடுத்தாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒருவேளை CN ராமமூர்த்தி சொல்ற மாதிரி ராமதாஸ் வன்னியர் இல்லைன்னு அந்த சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதாவது எல்லாருக்கும் இருக்குதுங்க, அது இல்லாமலாம் இல்லை. வன்னியர் இல்லைன்றது இன்னைக்கு பரவி போச்சு. இன்னைக்கு அவரு எது ராமதாஸ் வந்து வன்னியர் இல்லை அப்படின்றது ஒரு பரவிலாக இருக்குது, ஒரு சூழல் வந்து நிற்கிது. அதுக்கு விளக்கம் யார் தரணும்? யார் தரணும்? சொன்னவங்க தரணும். சொன்னவங்க தரணும். ரெண்டாவது, யார் யாரை சொல்றாங்களோ அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இன்ன வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன ஒன்று, CN ராமமூர்த்தி வந்து சொல்றத தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை முறையா ராமதாஸ் அப்படின்றவரை எப்படி பற்றி பேசணுமோ அது மாதிரி சொல்லலாம். பட் அவருக்கு கோபம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு? நீண்ட காலமா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுல அவரு பேசுறதா மக்கள் நினைக்கிறாங்க. யாரு? மக்கள், வன்னிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ CN ராமமூர்த்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு, யாருமே பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே, அப்ப அது உண்மையா இருக்குமோ? அதுதான் மக்களே எங்களுக்கே தெரியுது. என்ன காரணம்னா, நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸை பற்றி யார் பேசினாலும் யார் போனாலும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? மாடியிலேருந்து கீழே விழுவாங்க, கார் அடிக்கப்படும், நொறுக்கப்படும். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? பண்ணுவாரா இல்லையா? இதுக்கு ஒன்றுமே அவர் சொல்லலைன்ற போது இப்போ எல்லா மக்களுமே இது உண்மையாக இருக்குமோன்னு என்ன நிறைய பேர் கேட்குறேன். இப்போது ராமதாஸும் இதுக்கான சரி, CN ராமமூர்த்தி வந்து நான் மதிக்கலை, அதனால் அறிக்கையை கொடுக்கல, ஏதாவது ஒரு அறிக்கையே கொடுக்கலாம், அதில் அவர் மேலே ஒரு புகார் கொடுக்கலாம். காவல்துறை இருக்குது சார், இந்த மாதிரி வந்து என் சமுதாயத்தை குறித்து நான் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், எங்கள் அப்பா ஒரு பொறுப்பில் இருந்தவர், இந்த மாதிரி சொல்லி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறப்ப என்னை அவதூறாக பேசுகிறாருன்னு CN ராமமூர்த்தி மேலே ஏன் ஒரு வழக்கு தொடரலை? அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் மக்கள் டவுட் படுறாங்க. மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ CN ராமமூர்த்தி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? அது சந்தேகம் நிறைய வருது. அதுதாங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு சார், ஒருவேளை ராமதாஸும் அன்புமணி அவங்க குடும்பமே வந்து வன்னியர் இல்லை, இத்தனை வருஷம் வன்னியர் சமுதாயத்துக்கு மேலே ஏறி அனுபவிச்சுட்டாங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி இருந்தா? எங்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்காக நீங்கள் ரோட்டில் சண்டை போட்டிருக்கீங்க, ரயில் மறியல் பண்ணியிருக்கீங்க, பஸ் மறியல் பண்ணியிருக்கீங்க, எரிச்சிருக்கீங்க, கலவரங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ பாதிப்புகள், உடல் உழைப்புகள், சிறை எல்லாமே அனுபவிச்சது நீங்கள் மக்கள், வன்னிய மக்கள். இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? உண்மைத்தன்மைகள் முழுவதுமாக வெளிவருகின்ற பொழுது வரணும்ல உண்மை, அதாவது ஒரு உண்மைத்தன்மை வெளிவருகின்ற பொழுது ஒரு குந்தளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, நடக்கும். அது யார் தலைமையில் இருக்கும்? இப்போ வன்னிய மக்களுடைய தலைமையில் ஒன்றிணைஞ்சு அன்றைக்கி எப்படி சங்கம் போராட்டம் அறிவிச்சதோ அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாம் கோவத்தில் இருக்கிறான். ஏங்க நீங்கள் அறக்கட்டளை இல்லைங்க, எப்படி வந்தது? வன்னிய மக்களுடைய பணம் தானேங்க, வன்னியர் அறக்கட்டளை தானே இருந்தது, உன் பேரில் மாற்றிக்கிட்டேன், கோவம் இருக்காதா? கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை சார், நான் அதுதான் கேட்குறேன் சார். ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஒரு சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் இருப்பார். எல்லாம் ஏன் அடிமையாக இருக்கீங்க உண்மை தெரிஞ்சுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டவர்களா வன்னியர்? என் சமுதாயத்தை நான் காசுக்காகவே அடமானம் வைப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை? அதாவது வன்னியர்கள் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாதுங்க. அவன் பாவங்க எல்லாம். நீங்கள் இன்றைக்கும் வந்து வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூலி தொழிலாளிதாங்க போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய லெவலில் வரவே இல்லைங்க. அவனால் எப்படிங்க கேட்க முடியும்? அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கும் போது சாதாரண ஒரு குடிமகன் போய் எப்படி நிற்க முடியும்? இந்த சமுதாயத்தை அப்படியே வச்சுருக்காரு. நீங்கள் வளர்ந்து வச்சாதானே கேள்வி கேட்டிருப்பான். இந்த சமுதாயத்தை வச்சு அவர் மட்டும் தானே வளர்ந்துருக்காரு. இந்த சமுதாயம் எங்கே வளர்ந்து நிற்கிது? வளரலையே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கி வன்னியர் சமூகம் தானே இருக்குது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. வேற எந்த தலைவனும் அந்த சமூகத்தை அப்படி விட்டதே கிடையாது.
கலைஞர் இருந்தார், அவர் சமூகத்தை எப்படி தூக்கி பிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பவர் வந்தோடனே அவர் தூக்கி பிடிச்சாரு. ஒவ்வொரு தலைவனும் அந்த சமூகத்தை எப்படி தூக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவர் மட்டும்தாங்க வைக்கலன்ற வேதனை எல்லாருக்கும் இருக்குது. அந்த வேதனை வந்து வெடிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குல்ல. ஆனால் தயாராகிட்டாங்க மக்கள். இல்லைன்னா எப்படி இந்த மாதிரிலாம் வந்து அவரை கீழ்த்தரமாக பேச முடியும்? கீழ்த்தரமான வார்த்தைகளில் பேசுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு அவரை நிறைய பேசுகிறாங்க. பார்க்க முடியல, அதை சொல்லி வாசிக்க கூட முடியல. பட் அனாரிகமாக நமக்கு தெரியுது ஏன் இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அவர் அந்த மாதிரிலாம் போர்க்குணம் படைச்சிட்டு அவர் விட மாட்டாரு, இன்னைக்கு அவரை கேட்டு கம்முன்னு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ சந்தேகம் வந்துருச்சு. CN ராமமூர்த்தி சொல்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அந்த சைடு பதில் வரலைன்னா சந்தேகம் வரதான் செய்யும். CN ராமமூர்த்தி பேச அவங்க அந்த சைடு பதில் கொடுக்கலைன்னா சந்தேகம் வரதான் செய்யும். மக்களுக்கு சந்தேகம் வருது. எங்களே நிறைய பேர் கேட்குறாங்களே, என்னங்க இந்த மாதிரி CN ராமமூர்த்தின்ற ஒரு ராமதாசன் வந்து இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்காருங்க, அவர் வன்னியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க என்னன்னாக்கா, அப்போ நம்ம கேட்குறோம், அது அவர் தான் சொல்லணும் பதில். அவர் தான் கொண்டு வந்து பேச வச்சேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த சைடு எந்த விளக்கமும் யாரும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. அவர் எதுக்குமே தயாராகிட்டு தானே அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆமாம், தயாராகாமல் ஒரு மனுஷன் பேச முடியாதுன்றது உண்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. உண்மை இருக்கனால தானே அவர் வெளிப்படையாக ஒரு ஊடகத்தில் நீங்கள் எதிர்தரப்புல இருந்து பதில் வராத வரைக்கும் உண்மை இருக்குன்னு எடுத்துக்கொள்ள தான் வேண்டும். அது சத்திய பேரவையும் எடுத்துக்கொள்ளுதான்னு கேட்குறேன். சத்திரிய பேரவையும் சமூக நீதி சத்திரிய பேரவை ஒன்றை எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இது போன்ற புல்லுரிமைகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உண்மை என்று தெரிய வருகின்ற பொழுது நிச்சயமாக அதற்காக சார் இப்படி இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய ஒவ்வொரு சங்கங்களும் இந்த மாதிரி எழுச்சியாக இருக்கிறப்ப இப்போ 26 இவங்க எப்படி சார் தேர்தலை சந்திக்க போகிறாங்க? எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்க? இல்லைங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வன்னியர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நம்ம எடப்பாடி 10.5 கொடுத்தாருன்ன உடனே அதுக்கு சில பேர் வாக்களித்தது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. என்ன இப்போ பார்க்குறாங்கன்னா, அவரும் வந்து 10.5 கொடுத்தாரு, ரைட்டு, நான் கொடுத்ததை ஏனே அவனும் கொடுக்காம வச்சிருக்கேன்னு ஒரு குரல் கூட கேட்கலையே, அப்போ எங்களை அவரும் அந்த எலெக்ஷனுக்காக பயன்படுத்திட்டாரோன்ற அந்த புரிதல் எல்லா மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. சரி, அவரு விடுங்க, அட்லீஸ்ட் MK ஸ்டாலின் அவர் நிச்சயம் பண்ணுவார். ஏன்னா அவங்க அப்பா வந்து தொன்று தொட்டு வன்னியர்களுக்கு பல நல்லவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அது எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி கூட வந்து 21 பேருக்கு தியாகிகளுடைய இதெல்லாம் கட்டி கொடுத்தது இன்றைக்கி பண்ணார். அதெல்லாம் வந்து வரவேற்கிறோம். நீங்கள் ராமசாமி படையாச்சியாருக்கு மணிமண்டபம் கட்டினது போனது, அவருக்கு கட்டினாலும் அது எல்லாம் தொண்டு தொட்டு 2 கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு வருது. அவர் ஒன்று பண்ணுறாரு, இவர் ஒன்று பண்ணுறாரு, இப்போ பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த 10.5 விழுக்காடு தரவுகளை கொண்டு திமுக வைக்கலையேன்ற வருத்தம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக எல்லார்ட்டும் இருக்குது. இதை வந்து சரிங்க சார், இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, திமுகவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. இப்போ 26ல் ஒரு புதிய கட்சியை தொடங்கி வன்னியரை கட்டமைப்புறது கஷ்டம், காலங்கள் கம்மியாக இருக்குது. நிச்சயமா இல்லை. அப்போ பாமகவுக்கு நம்ம ஒரு கட்டத்தில் ஆதரவு தரணும்னு மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பில் நின்று தான் ஆகணும். இப்போ இவங்க வந்து திமுகவும் தரல, அதிமுகவும் தரலன்னா பாஜகவை நோக்கி பாமக மீண்டும் நகருமா? அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அது இப்போ கட்சியாக மாறி போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கட்சியாக மாறி போச்சு. அந்த கட்சியினுடைய சார்பாக அவங்க முடிவெடுக்கிறாங்க. வன்னியருடைய கதி என்ன அப்படின்றதான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி. வன்னியருடைய அதாவதுங்க, வன்னியரை பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடியும், ஏன்னா அவர் பொது கட்சியாக நிரூபிக்கணும்னாரு, பொது கட்சியாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க, திரும்ப வன்னிய கட்சியாக தான் பாமக வெளிக்கொண்டு வர ஒன்று மட்டும் நினைக்கிறேன். அந்த மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது தானே. அதாவதுங்க, நாங்கள் வந்து எங்களுடைய அணி சார்பாக எல்லா மாவட்டத்திலிருந்து கூடி பொன்குமார் அவரிடத்தில் நாங்கள் வச்ச கோரிக்கை ஒன்று தான். நீங்கள் முதலமைச்சரோட தோழமையோடு இருக்கிறீங்க. இந்த அரசுக்கு எந்த சைடு இருந்து குரல் வந்தாலும் முதல் குரலாக நீங்கள் ஒலிக்கிறீங்க. அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு தளபதி MK ஸ்டாலினோட நீங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, தலைவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன பதில் எனக்கு எல்லாமே தெரியுது. நான் தலைவரிடத்தில் தனியாகவும் 2 வாட்டி பேசியிருக்கேன். அது சில சம்பந்தங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் சொல்லதான் முடிகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இவரும் போய் நான் முதலமைச்சரை சொல்லியிருக்கிறேன், அந்த தரவுகள்லாம் வச்சு பண்ணிடலான்னு 2 வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஏன் காலதாமதம் பண்ணுறாருன்றதுக்கு நான் போய் பேசுகிறேன்னு மறுபடியும் அவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, யாரையுமே இந்த நேரத்தில் பகைச்சிக்கிட்டு போகணுன்றது எங்களுடைய எண்ணமெல்லாம் கிடையாது. அவங்கள வேலை வாங்கி இந்த சமூகத்தை நல்லது பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் இன்றைக்கும் இருக்கிறோம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா பொன்குமார் வந்து சரியான தலைவராக இருக்கிறாருன்றதுனால தான் எல்லா மாவட்டங்களும் ஏற்றுக்கிறாங்க. நான் ஏன் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறதுக்கும்
இவர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து இந்த சமூகத்துக்கு காக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஏற்றுக்கொண்டு ஆகணும். இந்த சமூகத்தை வச்சு இனிமேல் அவர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே, அந்த சமூகத்துக்காக தானே வராருன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணல். நன்றி.